ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு ஷட்டில் கோர்ட், 2 உடன் கோர்ட் வந்து வேலை முடிஞ்சிட்ருக்கு. இன்னும் 10 டேஸில் முடிஞ்சிடும். ஒரு ஸ்குவாஷ் கோர்ட்டும் 10 டேபிள் டென்னிஸ் கோர்ட்டும் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவில் முடிய போகுது. அவங்களுக்கு தேவை என்ன, ஒரு என்னால் கனவு ஒரு சிறந்த ஒரு நீச்சல் குளம் மட்டும்தான். அதையும் சீக்கிரம் பண்ணிவிடுவேன். இதை எல்லாத்தையும் விட ஒரு ஒரு மாமனிதர்களாக இவங்களை உருவாக்கணும். என்னோடய தீராத கனவு, என்னோடய தேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மேடம் சொன்ன மாதிரி தினமும் நான் புத்தகம் படிக்காமல் தூங்கவே மாட்டேன். நான் நைட்டு 12 மணிக்கு எந்த ஊர்லேருந்து வந்தாலும் ஒரு மினிமம் 10லேருந்து 50 பக்கம் புத்தகம் படிப்பேன். அந்த புத்தகம் தான் என்னை வந்து ஒரு உயிரோட்டமாக வச்சுட்டே இருக்குது. அந்த குழந்தைகளை பார்க்குறப்ப அந்த குழந்தைகிட்ட நான் பேசுவேன். நான் நிறைய பேசுவேன். அந்த குழந்தைகிட்ட, உங்கள் குழந்தைங்கள புத்தகம் வாசிக்க வைங்க. போன வாரம் கூட நம்ம பள்ளியில் வந்துட்டு புத்தக திருவிழா நடந்தது. நிறையா பேரண்ட்ஸ் வரலை. நிறைய பேர் வந்தவங்களுக்கு நன்றி. டியர் பேரண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைகள் அற்புதமானவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ப்ரீஷியஸ். தயவு செஞ்சு எந்த குழந்தையும் அந்த குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. இறைவன் படைக்கிறப்பே ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மையோடு தான் படைச்சிருக்காங்க. நம்மளோட எண்ணம், சொல், செயல் மட்டும்தான் நம்மளை உருவாக்குது. இந்த பள்ளியை தொடங்குறப்ப அவ்வளோ எதிர்ப்பு. என்னுடைய நண்பர்கள் முதற்கொண்டே எல்லாமே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஒரு ரயில்வேல நல்ல வேலையில் இருந்துட்டு இது தேவையா, இந்த டென்னிஸ் கோர்ட் போடுறப்ப எனக்கு கற்றுக் கொடுத்தவரை இது வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த டென்னிஸ் கோர்ட் போடுறப்ப நம்ம ஊரில் இந்த மாவட்ட எஸ்பி வந்து ரெகுலராக டென்னிஸ் விளையாட வருவாங்க. ஐஜி திரு கரன்சிங்க வருவாங்க. எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட டென்னிஸ் கோர்ட் இன்றைக்கி 40 குழந்தைங்க ஆடிட்டுருக்காங்க. இந்த ஊர்லேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு கிளஸ்டர் மேட்ச், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரியில் நம்ம பசங்க கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் வந்துட்டு ஹரியானாவில் நடக்கிறதுல தமிழ்நாடு சார்பாக போயிட்டு நம்ம பசங்க வந்துட்டு செகண்ட் ப்ளேஸ் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியது அந்த ஜெயிச்ச அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஹரியானா. அந்த பையன் வந்து இந்தியா நம்பர் 1. அந்த பையன் எங்கே தோத்துட்டா அது அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையா பாலிடிக்ஸ். டை பிரேக்கரில் நம்ம பையன் தோக்குறாப்புல. சூர்யா, விஜய், சக்திராம், ரித்திக், இவங்க எல்லாம் படிப்பிலையும் கட்டி, இவங்க அத்தனை பேருமே படிப்பிலையும் அவ்வளோ இதாக இருக்காங்க. ஒரு விளையாட்டு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பண்படுத்துனுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னோடய ஆவல் என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விளையாட்டு, ஒரு மியூசிக் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் புத்தகம், வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த குழந்தையை நல்வழிப்படுத்தணுன்னா நான் சொன்ன அந்த எண்ணம் தான். ஒவ்வொரு குழந்தையும் யோகா தெரிஞ்சிருக்கணும், தன்னை உணர்ந்து நம்ம சொல்லித்தரணும். ஒவ்வொரு குழந்தைகளும் மேன்மையானவர்கள். நீங்கள் எல்லாமே மேன்மையானவர்கள் தான். யாரையும் குறைச்சி மதிப்பிட வேண்டியது இல்லை. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் சேட்டலைட் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு போகுது. நான் நல்லா இருப்பேன், என் குழந்தை நல்லா இருக்குன்னா நல்லா இருப்பாங்க. என் குழந்தை மோசம் திட்டுறப்ப அதுதான் போகுது, அதுதான் ரெஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து என் குழந்தை பெஸ்ட்டு, என் குழந்தை நல்லா வருவான், என் குழந்தை நல்லா வருவா அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். இந்த குழந்தை நல்லா வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பிரபஞ்சத்துக்கு வருது, அதுதான் இறைவன். நம்ம என்ன மதமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒன்று, இந்த பிரபஞ்சம் ஒன்று. நம்ம நினைக்கிறதா நம்ம வாழ்க்கையில் நடக்குது. கண்டிப்பாக நினச்சி பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்கள் குழந்தைகளை சிறந்தவர்களாக உருவாக்கலாம். நமக்கு தேவை பொறுமை. இந்த பள்ளியில் நீங்கள் எப்போ வேணால் எந்த உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும், எந்த குறைகளாக இருந்தாலும் என்னையும், பிரின்ஸிபலையும், மேடத்தையும், உங்கள் டீச்சர்ஸ் மீட் பண்ணலாம். இங்கே தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. this ஸ்கூல் ஒன்லி ஃபார் சில்ட்ரன், நாட் ஃபார் மீ, நாட் ஃபார் யூ. முழுக்க குழந்தைகளுக்கான பள்ளி. நான் 100% இந்த குழந்தைகளுக்கான நேர்மையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும். இதில் மாற்று கருத்தே இல்லை. என்னோடய விஷன், மிஷன், கோல் எல்லாமே இந்த குழந்தைகளோட சிறந்த வளர்ச்சியோடு மட்டுமே. இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் வருவேன். நன்றி, வணக்கம். ஆசை என்ற விதை போட்டு, அறிவு நீர் என்ற நீர் ஊற்றி, அனுபவம் என்னும் காற்றில் அசைந்தாடும் தம் திறமையை காட்டி என்பதற்கேற்ப அறிவுரை வழங்கிய எம் தாளாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கான பள்ளியில் எங்களது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் உங்களுடைய இணைவிற்கு ஏற்ப உறுதியாக அமையும் சார். We assure you sir. சாதாரண மனிதர்களை மக்கள் திரும்பி பார்ப்பார்கள், ஆனால் சாதனை மனிதர்களை மக்கள் திரும்ப பார்ப்பார்கள். அத்தகைய சாதனை மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் தருணம் இது. Study while others are sleeping, work while others are enjoying, prepare while others are playing,
and dream while others are wishing. Proving the proverb, Golden Gates Vidyashram students have proved their talents in all streams, and to appreciate them for their hard work is our duty. Now it's time to acknowledge the talent of our brimming buddies by beginning with prize distribution. The Academic Excellence or General Proficiency Award has been intended to recognize, encourage, and assist students. We have excellent scholastic records and community activities. Again, now it's time to acknowledge the talent of our brimming buddies. By beginning with, begin with the prize distribution. General Proficiency Prize winners of the academic year 2018 to 19. We request our Chief Guest of the Day, Mrs. Nisha Parthiban Ma'am, to give away the prizes. Is getting the first place of General Proficiency. Come on, let us cheer up our young kids with tons of encouragement. Here is Samyukta S, who is receiving the first prize of General Proficiency. Next, she is followed by Jotham Jeeva Priyan S, who is here to receive the second prize. Jotham Jeeva Priyan of LKG A is getting the General Proficiency Prize of the previous academic year. Followed by it, Bavadarani A is receiving the third prize. Next, we have the students of LKG B. We start with Shai Kishore B to receive the first prize. Here is Shai Kishore B to receive the first prize. Come on, audience, let us give it up for them. Let us encourage our kids with tons and tons of encouragement. A big round of applause. Next is Mega M to receive the second prize. And Jakshita S to receive the third prize. Here we have Meha M to receive the second prize, whereas she is followed by Jakshita S to receive the third prize. Now we move on to LKGC section. Joshna S is receiving the first prize. Second prize is backed by Surya Jaya Prakash. Surya Jaya Prakash of LKGC is receiving the second prize, whereas Inian V is receiving the third prize. Come on, parents, like kindle the spirit of your children with a big round of applause. Next, we switch over to the prize winners of UKGA. Here comes Pragalya S to receive the first prize, and she is followed by Taranika Shri JK to receive the second prize. Next, in third place, we have Sriniran Ravindran. The third place winner is Sriniran Ravindran to get the third prize. Let's proceed with UKGB. Hari Darshan PJ to receive the first prize. The first prize winner is Hari Darshan PJ. Danyashri KR to receive the second prize. Danyashri KR of UKGB to receive the second prize. She is followed by Harina VA to receive the third prize. A very good array of prize winners. Let us give it up for them. Parents, encourage your children. Now let us move on to UKG C. Moshika B is receiving the first prize. Ilakanai K is receiving the second prize. Jaishwan Raj DR is receiving the third prize. Jaishwan Raj DR is receiving the third prize. Next to be followed is the prize winners of first A, Aradhana RK receiving the first prize, whereas she is followed by Tarun Raj D, who is here to get the second prize. Tarun Raj D, the academic prize winner of the previous year, followed by Inban A to receive the third prize. Next, we welcome the winners of first B. First prize is backed by Vishwesh M
to receive the first prize. Harshita M to receive the second prize. Dakshana G to receive the third prize. Next from first C we have from first C Sudish S to receive the first prize. Pridisha A to receive the second prize. Vanita SV to receive the third prize. Now I request our correspondent sir to give away the prizes for the next group of winners. Next, it is a time for our correspondent sir to give away the prizes. We begin with second A. Benaya Jeevaratnam is getting the first prize. Benaya Jeevaratnam is getting the first prize and he is followed by Agathian Selva Murugan to receive the second prize. Agathian Selva Murugan of previous year, second A, is receiving the second prize and he is followed by Havisha VA to receive the third prize. Next we have the toppers of second B for the academic year 2018 to 2019. That is Kavinesh D to receive the first prize, Dakshanya M to receive the second prize, and we have Darshini K to receive the third prize. Next we have the students of second C with good academic standards here. Davanesh P to receive the first prize. Krishmas R to receive the second prize. Parents, clap for your children to encourage them. Kavya R to get the third prize. Next we have the winners of second D. Monish Raju is receiving the first prize. Varshita K is receiving the second prize. And Akash Selvanayakam is here to receive the third prize. Next, followed by the winners of third A. Here we have Ayarapan P to receive the first prize. Gokulram R to receive the second prize. Amsita M. Next, it is followed by Amsita M to receive the third prize. Proceeded by this, we have the rank holders of third B. Nikhil K to receive the first prize. Krishna Prasad S to receive the second prize. Atif A in second prize. And Rashmika GD in third prize. Followed by this, we have the rank holders of third D. Madhukshara R who is getting the first prize. Next, Joel Maria Benio J to receive the second prize. And Mohammad Fadil M to receive the third prize. Next, we move on to the prize winners of fourth A. Kavya A getting the first prize. Avinesh Karthi S is receiving the second prize. And Mridula V is receiving the third prize. Again, we acknowledge this is the proficiency winners of the previous year 2018 to 19. We have the prize winners of 4th B, Samyukta V to receive the first prize. Sharini CS to receive the second prize. Manaksha A to receive the third prize. Next, we have the prize winners of 4th C. Sahana G to receive the first prize. Sriniti M to receive the second prize. Sriniti M to receive the second prize of previous year general proficiency, whereas she is followed by Rishikeshan T to receive the third prize. And now, let us start up with 5th standard A section. Ajay Daiko A to receive the first prize of his previous year general proficiency prize.
Whereas Meghna S to receive the second prize. Parents, we need your tons of encouragement to boost up your children. Arun Ganesh M to receive the third prize. Move on to 5th B. Ananya SK is receiving the first prize in general proficiency, followed by Shruti KN is receiving the second prize. And whereas Kaniha K is receiving the third prize. And from 5th C we have the previous year general proficiency prize winners are Sivanesh T holding the first place. Next comes Yuvanika KS getting the second prize, and Sri Shivakarni S is in the third place. Yuvanika KS receiving the prize, Sri Shivakarni in the third place. Next we move on to the prize winners of 6th A. Prithvi M is receiving the first prize. Shakti Shri S is receiving the second prize. Whereas Ashmita R is receiving the third prize. Quickly we move on to the next session. That is 6th B prize winners. Sujay Kishore R receiving the first prize for the previous academic year of 2018 to 19, and Hanisha G to receive the second prize. We have Hanisha G to receive the second prize, followed by Kanishka MP to receive the third prize. Next we move on to 7th A. Dikshana A receiving the first prize. Dikshana A receiving the first prize, and next is Tanushya G receiving the third prize. We move on to 7th B. Lakshmi Shruti K to receive the first prize. It is followed by Anush M to receive the second prize, and Jayasurya MJ to receive the third prize. And now we have Jayasurya M to receive the third prize. Next we have the academic winners of the previous year of 8th standard, Yalini JK receiving the first prize. She is followed by Mohita A to receive the second prize. Mohita A to receive the second prize, and Nikita SK to receive the third prize. Followed by this, Dhanushri M is receiving the first prize for 8th B last academic year, and Jayam Varshini is here to receive the second prize. Ananya M to receive the third prize. And we have the prize winners of previous 9th standard. Anushka in first place, Sweta Lakshmi in second place, Sweta Lakshmi in second place, and next we move on to the prize winners of previous year CBSE academic winners, the district topper of our school. It is from our school. We are here to acknowledge it. Ritik Raj is here with his parents. Ritik Raj getting the first place. District first topper of the school, and district first scoring 489 in public examination. It is a proud moment for him to be with his parents on the stage. Next we have Nivedita with a mark of 474 being the second topper of the school. Nivedita T with the marks of 474 being the second topper of the school. It is a proud moment for us to witness all this district toppers and school prize winners. And third comes Anuraghavi with the marks of 459 with our parents. To witness this moment, we should have a great eyes. Yes, they were all the toppers of our school, and Ritik Raj was a topper of the district. Anuraghavi with the marks of 459.
So this is the general proficiency prize winners of the previous academic year. Who is a born winner? Instead, he is the one who puts a plan to win, prepare to win, and expect to win. One such players of our school, tennis players are here, the tennis rock stars, who proved themselves in national tennis level tournament which held in Haryana representing Tamil Nadu. Here we call upon Vijay, Surya, Ritik Raj and Shakti Ram to get their trophies. It's a time to honor their hard work, confidence and wholehearted spirit of achievement. We also request Popsy sir to join with them. We also request our tennis coach Popsy sir to join with them. Yes, it is a great and proud moment for us and an enthralling event. Popsy sir, we request our tennis coach Popsy sir to join them. This is the most awaited moment of the day. These four boys, Surya, Vijay, Ritik Raj and Shakti Ram represented our school in a national level tennis tournament which was held in Haryana representing the South Zone to represent our Tamil Nadu, and they have won the runner-up, that is they have bagged a silver medal. As you people may know and you may